ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட செல்ஃப் கேர்னு பேசிக்கிட்டே இருக்கேன். என்னோட செல்ஃப் கேர் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோலாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நானும் தொடர்ந்து வீடியோ போடணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். எப்படி பிஸியாக இருக்கேங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். என்னோட டே மார்னிங் 5 AM ஸ்டார்ட் ஆகுது. எழும்புனதும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சிம்பிளா ஒரு வாக்கிங் சொல்ல முடியாது, சிம்பிளா ஒரு வேக்கப்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட பெட்ரூம் மேல இருக்குது. நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்காக கீழே இறங்கி வரணும். அப்போ ஸ்டெப்ஸ் இறங்குறதுக்காக இந்த சிம்பிள் வாக்கிங் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வியூமனா நம்மளுக்கு பிசிக்கலா, சோசியலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா, எமோஷனலா நம்மளுக்கு செல்ஃப் கேர் தேவைப்படுது. வியூமனா நம்ம எல்லாருமே நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். கேரியரை நினைச்சோ, ஃபேமிலியை நினைச்சோ, நமக்கு தேவைகளை நினைச்சோ, ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சோ, இப்படி ஒரு லிஸ்ட்டை நான் ஸ்டாப்பா சொல்லிட்டே போலாம். இது மட்டுமா, ஏஜ் ஆக நிறைய ஹெல்த் இஷ்யூஸையும் ஃபேஸ் பண்றோம். 30+ ஆன பிறகு நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸும், அதாவது நம்ம பண்ற சின்ன சின்ன செல்ஃப் கேரும் நம்ம இன்னும் ஆக்டிவா, ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா இருக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலையில 5 மணிக்கு எழும்புறேன் அப்படின்னா நைட் எனக்கு ஒரு நல்ல தூக்கம் தேவைப்படும். நல்லா தூங்கினா மட்டும் காலையில 5 மணிக்கு பிரிஸ்கா எழும்பிடலாம். ஒரு நாளையில 7 to 9 மணி நேரம் நம்மளுக்கு டீப் ஸ்லீப் தேவைப்படுது. இதுக்காக நம்ம பகல் ஃபுல்லா நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் நம்மளுக்கு நைட்டு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி டிவி பார்க்கறது, கம்ப்யூட்டர் பார்க்கறது, ஃபோனை நோண்டுறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது சாப்பிடுதோம், குடிக்கும் அப்படின்னா அதுலேருந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் கண்டிப்பாக தூங்கணும். முக்கியமாக பகலில் தூங்கவே செய்யாதீங்க. பகலில் தூங்குறது நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும். பகலில் தூங்குறதுனால நைட்டு நம்ம சீக்கிரம் தூங்க முடியாது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஒரு நாள் நைட்டு நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லுமே நம்மளுக்கு ஒரு அப்செட்டாகவே இருந்த மாதிரி இருக்கும். முன்னாடி எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பகலில் தூங்குனா அது வீட்டுக்கே ஆகாதுமான்னு சொல்லி. அவங்களோட பேச்சை மதிக்கணும்னோ என்னமோ தெரியல. நான் பகலில் தூங்கி பழகலை, எனக்கு பிடிக்கவும் செய்யாது, பகலில் தூங்கவும் மாட்டேன். ஒரு நாள் நைட்டு தூங்காதது மறுநாள் எப்படி மந்தமாக இருக்கோ, இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை இதை கொண்டுட்டு வரும். டாக்டர் பால் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, சரியா தூங்காட்டா டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், வெயிட் கெயின் ஆகுறது, ஹை பிளட் ப்ரெஷர் ஆகுறது, ஸ்ட்ரோக்கு கூட வரலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தூக்கம் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நம்ம தூங்க போகிற இடம், பெட்ரூம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கூலாகவும் டார்க் ரூமாகவும் இருக்கணும். இப்படி சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, குட் ஸ்லீப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இது என்னோட ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர் டைம். ஒரு 10 to 15 நிமிஷம் ஒரு மெடிடேஷனாவோ, ஒரு யோகாவோ, ஒரு ப்ரேயர் டைமாவோ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டுட்டு வர மாதிரி இருக்கணும். இல்லை இதிலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு பசிலை சால்வ் பண்ணலாம், இல்லை ஏதாவது புதுசாக கற்றுக்கிடலாம், இல்லை நம்ம புதுசாக யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ரா பண்ண பிடிக்கும்னா ட்ரா பண்ணலாம், இல்லைங்க எனக்கு டைரி எழுத பிடிக்கும் அப்படின்னா டைரி கூட எழுதலாம். இது மூலமாக நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளை கொஞ்சம் காமாக்கி ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா சும்மா இருங்க, காமா, எந்த சிந்தனையும் இல்லாமல் பிளெயினாக உட்காந்துருங்க. எனக்கு இப்படி சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் அதிக நேரம் வீட்டிலே இருக்கிறதுனால எனக்கு செடி வளர்க்கறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதுவும் ஒரு வகையான செல்ஃப் கேர் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக செடிகளை வச்சுட்டு அதை டேக் கேர் பண்ண முடியாமல் ஆயிரவும் கூடாது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டை சுற்றியும் சரி கொஞ்சம் செடிகளும் வச்சுருக்கேன். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அறுவடை நம்மளுக்கு ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம்னு மட்டும் இல்லை, இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வேலைன்னு ஒரே ஃபோக்கஸாக இல்லாமல் இதுவும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை பெட்ஸ் வளர்க்கலாம், ஒரு ஃபிஷ்ஷோ, பேர்ட்ஸோ, இல்லை வீட்டில் ஒரு நாய் கூட வளர்க்கலாம். அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதை டேக் கேர் பண்ணும்போது நம்ம மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விளைச்சலாக இருக்கட்டும், அல்லது அதோட க்ரோத்தாக இருக்கட்டும், எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாகவும் சந்தோஷமாகவும் தெரியும். ஆல்ரெடி எனக்கு வீட்டிலே கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்கு நடுவில் இதையும் டேக் கேர் பண்ணுறேங்கும் போது ஈஸியாக க்ரோத் ஆகுற மாதிரி, ரொம்ப பராமரிப்பு இல்லாத மாதிரி இருக்கிற செடிகளாக பார்த்து தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா கேரும் கொடுப்பேன். செடிகளுக்கு உரம் வைக்கிறது, அதோட எக்ஸ்ட்ரா கிளைகளை வெட்டி விடுறது, இது எல்லாமே செடியோட growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு செடிகள்ல இருந்து எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் செடியை கட் பண்ணி விடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பறிச்சிருக்கிற இந்த சீத்தா பழம் இன்னைக்கு பழுக்கல, நாளைக்கு இல்லை நாளான்னு நல்லா பழுத்துரும். நல்லா விளைஞ்சிட்டு இதை அப்படியே மரத்துல விட்டோம் அப்படின்னா அது பறவைகளுக்கோ அணிலுக்கோ சொந்தமாயிரும். எட்டாத உயரத்துல இருக்க பழங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு கை கெட்டினாப்புல இருக்கிறத மட்டும் நாங்க பறிச்சுக்கிடுவோம்.
இப்பல்லாம் டெய்லி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிடுதேன். ஸ்கின்னுக்காகவும், ஹேருக்காகவும், என் ஹெல்த்துக்காகவும் கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளரிக்காய், இஞ்சி, புதினா, நெல்லிக்காய் இதுல தான் இன்னைக்கான ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜூஸா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அத குடிச்சு ஃபினிஷ் பண்ணிருவேன். இது நல்லதுன்னு நமக்கே தெரியும். ஆனா நமக்காக ரெடி பண்ணணும்னா கண்டிப்பா கஷ்டமா தெரியும். இதே பிள்ளைங்களுக்கோ இல்ல வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கோ ரெடி பண்ண சொன்னா கரெக்டா பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் யோசித்து பார்த்து நமக்காகவும் ஒரு 2 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணலாமே. இதுக்கு பதிலா இளநீ குடிக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்லையா, கையளவு கருவேப்பிலை, சின்ன துண்டு தேங்காய், ஒரு துண்டு வெல்லம், இது கண்டிப்பா நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள். இதை வச்சு ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி குட்டீஸ்க்காக நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனால் நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல கையளவு எடுத்து வச்சு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்டா இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண போறேன். எப்பவுமே மத்தவங்களுக்காக சமைக்காம நமக்கு பிடிச்ச மாதிரியே கொஞ்சம் சமைச்சு சாப்பிடலாம். அதுவும் ஒரு செல்ஃப் கேர் தான். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வீட் பாஸ்தா இல்ல, நல்ல காரசாரமா குக்கர்ல 1 பாட்ல வைக்கிற மாதிரி பாஸ்தா ரெடி பண்ண போறேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெசிபி நல்லா செய்ய தெரியலாம். நம்ம ரெகுலரா குக் பண்ணி கொடுக்கறவங்களை தவிர நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயோ ஃபேமிலிலயோ இல்ல நெய்பர்ல யாருக்காவது நம்ம பண்ற ஒரு சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை அவங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட சொல்லலாம். அவங்க அதுக்கு சந்தோஷப்படுறதும் நம்மகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறதும் நம்ம மனசுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். பார்க்க போனா அதுவும் ஒரு வகையான செல்ஃப் கேர் தான். நம்மளோட ஃபிசிக்கல் செல்ஃப் கேரில் எந்த அளவுக்கு தூக்கம் இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஃபுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நம்ம ஒரு நாளையில் இவ்வளோ தண்ணி குடிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சராசரியாக ஒரு விமனுக்கு ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இது வெயில் காலம்னா கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கா பாடி கேட்கும். இல்லை மழை காலம்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி குடிக்க சொல்லும். உடம்பு சொல்கிறத கேட்டோ இல்லையோ கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். எனக்கு பொதுவாக டீ குடிச்சிட்டேன் அப்படின்னா தண்ணி தேவைப்படாது. அப்போ டீ குடித்த பிறகு தண்ணி குடிக்க ரொம்ப டைம் ஆகும். கரெக்டான அளவில் தண்ணி குடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் கிச்சனுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே இப்படி 2 பாட்டிலில் 2 லிட்டர் அளவு தண்ணி பிடிச்சி வச்சிருவேன். தாகமாக இருக்கோ இல்லையோ வேலைகளுக்கு நடுவில் அந்த 2 லிட்டர் தண்ணிக்கும் ஃபினிஷ் பண்ணணுங்கிற ஒரு தாட் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இது போக நம்ம குடிக்கிற டீ காஃபிலையோ நம்ம எடுக்கிற ஃபுட்டுலையோ எக்ஸ்ட்ரா ஜூஸ்லையோ நம்ம பாடிக்கு தேவையான வாட்டரை நம்ம எடுத்துக்கிடுறோம். யம்மியா இங்கே பாஸ்தாவும் ரெடி. எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் சிம்பிளாக டேஸ்டான பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்துக்கான பனங்கிழங்கு சீசனும் முடிய போகுது. இது இன்னைக்கு தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த லாஸ்ட் பேட்ச் பனங்கிழங்கு. என்னமோ தெரியல, இந்த பனங்கிழங்கு மட்டும் வருஷம் ஃபுல்லும் கிடைச்சாலும் தாராளமாக சாப்பிடலாம். சொல்ல போனோம்னா வருஷம் ஃபுல்லுமே சாப்பிடுவோம். சீசன் இருக்கும்போது ஃபார்ம்ல இருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான கிழங்கு அவிச்சு சுட சுட சாப்பிட்டுக்கிடுவோம். அதே மாதிரி அந்த டைம்ல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிழங்குகள் எல்லாத்தையும் இதே மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணி கொடியில காயவும் வச்சிருவோம். இந்த கிழங்கு நல்ல காத்தோட்டமா காஞ்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனா சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். என்னோட என்னவனோ விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல இதுவும் ஒன்று. அவங்கள பார்த்து இப்போ குட்டீஸும் கொஞ்சம் சாப்பிட்டு பழக்கிக்கிட்டாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளின மாதிரி சீசன் இருக்கிற டைம்ல காய வச்சிட்டோம் அப்படின்னா சீசன் இல்லாத டைம்லும் தாராளமாக சாப்பிட்டுக்கிடலாம். இது ஆல்ரெடி காய வச்ச கிழங்கு ரெடியா இருக்கு. மணி 12 ஆயாச்சு. இனி லஞ்ச் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னைக்கான லஞ்ச் ஸ்பெஷல் மீன் தான். இன்னைக்கு மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே கிடைச்சிருக்கு. அப்போ மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். எனக்கு அடிக்கடி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். அந்த டைம்ல இப்போ நான் பண்ற ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது. இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னா நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிளை வச்சு சாலடும் ரெடி பண்ணிக்கிடுவேன். ஃப்ரூட்ஸோ இல்லை பச்சை காய்கறிகளோ நல்ல கலர்ஃபுல்லான காய்கறிகள் சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் போடாது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ்னால நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நானே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இன்னைக்கான மீன் குழம்பும் எனக்கு பிடிச்ச மாதிரி வைக்க போறேன். குடிமிளகு குழம்பு, அதாவது மசாலா குழம்புன்னு சொல்லுவாங்க, மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமன்னு சொல்லி நிறைய மருந்து பொருட்கள் சேர்த்து செய்யற இந்த மீன் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. டெலிவரி ஆனவங்க, ஃபீட் பண்றவங்க இதை அதிகமா எடுத்துக்கிடுவாங்க. அடுத்த குழம்பு கொஞ்சம் சூடு, அதனால 15 டேஸ்க்கு ஒன் வாட்டி கண்டிப்பா எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இந்த மசாலா குழம்பு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மீனும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, குழம்பும் சூப்பரா வரப்போது, நல்லா சாப்பிட போறேன். ஒரு சிலருக்கு இந்த குழம்போட வாசம் பிடிக்காது. ஆனா இதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்காகயாவது இது கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். சிக்காக்கும் ஆகாஷ்க்கும் சின்னதுல இருந்தே இந்த குழம்பு கொடுத்து பழக்குனதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன கொஞ்சம் ஊட்டி மட்டும் விடணும். மதிய லஞ்சுக்கு ஊட்டியும் விட்டுட்டு நானும் நல்லா சாப்பிட்டாச்சு.
வயிறு முட்டை சாப்பிட்டோம்னாலே லைட்டா கண்ணை கெட்டும். நம்மளுக்கு தான் பகல் தூக்கம் ஆகாதே. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன டைம் பாஸ். காலையில தோட்டத்தை விசிட் பண்ணும்போதே பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீட்டை சுத்தி கண்டிப்பா க்ளீன் பண்ணியே ஆகணும். ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவையும் வர சொல்லிட்டு கார்டனை க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சேன். கருவேப்பிலை மரத்தை ஆல்ரெடி நொடிச்சு விட்டு ஒரு வாரம் ஆக போகுது. ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான் இருக்கு. ஆனா அது மாதிரி பெருசா வளர்ந்துட்டே போகுது. செடிக்கு தக்கன காயும் காய்க்கிறது இல்ல. பூக்கிற பூ நிறைய எம்டியா தான் போகுது. அதனால இந்த முடிவு எடுத்திருக்கேன். நல்ல கட்டையா கட் பண்ணி விட்டுருவோம். தழுத்து வந்து பூத்துச்சுன்னா ஒரு காய் கிடைச்சாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்துல நிக்குது மல்லிகை செடி. மல்லிகை செடிக்கு நிறைய வெயில் வேணும். ஆனா அந்த கத்திரிக்காய் செடி வளர போய் மல்லிகை செடிக்கு அந்த அளவுக்கு வெயில் கிடைக்கிறது இல்ல. அது கொஞ்சம் தழுக்காமையும் நின்னுச்சு. அதனால அதையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு நல்ல பண்ணையும் பிடிச்சு விட்டாச்சு. இந்த விசிறி வாழைக்கு அடியில ஃபுல்லுமே ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்கிற செடி பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அம்மா மஞ்சள் கரிசலாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டு இருந்தாங்க. நானும் நட்டு வச்சேன். அவ்வளோ சூப்பரா வந்திருந்து. ஆனா நல்லா வளர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது அது கரிசலாங்கண்ணியே இல்லைன்னு. இலையும் நல்ல பச்சை பசை இருந்து இடையிடையே மஞ்சள் பூவும் பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா அது நிறைய அடைய போய் சின்ன சின்ன பூச்சிகள் உள்ள வந்து உட்கார ஆரம்பிக்குது. அந்த டைம்ல வரதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதனால ஒரு சின்ன செடியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் புடுங்கி கிளியர் பண்ணியாச்சு. நல்லா கவர் பண்ணி கிளீன் பண்ண கையோட செடிகளுக்கு தண்ணியும் பாய்ச்சிருதேன். இதுல எனக்கு இந்த பலாமரம் நானா விதை போட்டு முளைச்சு வந்தது. கொஞ்சம் ஸ்லோவா தான் வளருது. ஆனா அந்த மழைக்கு அப்புறம் நல்லாவே தழுத்துருக்கு. கொஞ்சம் நிறைய தண்ணி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பண்ணையாவே போட்டு விட்டுருக்கேன். பாட்டி அம்மாலாம் சொல்லுவாங்க காலையில சாயந்தரமும் வாசப்படியில தண்ணி தொளிக்கணும்னு. அம்மா பாட்டிலாம் சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இந்த சைட்ல இருக்கிற செடிகளுக்கு மட்டும் தண்ணி பாய்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா டேங்க் ஓவர் ஃபுல்லானா வெளியில வர தண்ணி ஃபுல்லுமே இந்த செடிகளுக்கு தான் பாயும். மொத்த வேலையும் முடிச்ச பிறகு உண்மையிலே அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கு. ஃபேமிலி பிள்ளைங்கன்னு ஆன பிறகு நம்ம மறக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பியூட்டி கேர். அதுவும் என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கள்லாம் சொல்லவே வேண்டாம். ஸ்கின் கேரா அப்படின்னா ஹேர் கேரா அப்படின்னா அந்த லெவல்ல போகும். எல்லாரும் வாரத்துல ஒரு நாள் தலையில எண்ணெய் வைப்பாங்க. நானும் டெய்லி தலையில எண்ணெய் வைப்பேன். எனக்கு கொஞ்சம் சூடான உடம்பு. அதனால எண்ணெய் வைக்கணும், கண்டிப்பா குளிக்கணும். குளிக்கும் போது நல்ல குளிர்ந்த தண்ணியிலையும் குளிக்கணும், நல்ல கண்ணு குளிர் அளவுக்கு குளிக்கணும். எல்லாம் வீட்லயே ஆயில் ரெடி பண்ணி வச்சு அதுதான் ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எண்ணெய் தேய்ச்ச கையோட ஒரு 20 நிமிஷமாவது அது ஊற விடணும். ஒரு விமன் லைஃப்ல 20 நிமிஷங்கிறது பெரிய விஷயம். அதனால அதை சும்மா விடலாமா? சோ இருக்க சின்ன சின்ன வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லி நேத்து இன்னைக்கு துவைச்ச துணியே நிறைய சேர்ந்துட்டு அதனால அதை கொஞ்சம் மடிச்சு கிளியர் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன். துணிகளை துவைச்சி காய போட்டு மடிச்சு வைப்பேன். அதுல என்னோட துணியும் என்னவன் துணியும் மட்டும் தான் கபோர்ட்ல கொண்டு வைப்பேன். பிள்ளைங்க 2 பேரோட துணியும் அவங்க தான் எடுத்து கொண்டு வச்சுக்கிடணும். பிள்ளைங்களை வேலை சொல்ற மாதிரி தெரியும். ஆனா அதுதான் கரெக்டான மெத்தட். அவங்க கபோர்ட்ல அவங்க வச்சு எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது அவங்க திங்ஸை எப்படி ஆர்கனைஸ்டா வச்சுக்கிட்டது, எப்படி கிளீனா வச்சு யூஸ் பண்றது, எப்படி நீட்டா அதை மெயின்டைன் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் சொல்லும் போது அவங்களுக்கும் அது கஷ்டமா இருந்து, எனக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. இப்போ அவங்களே அதை ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டு அவங்களே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கிடுறாங்க. இதனால எனக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல வீடியோவை எடிட் பண்றது, வர கமெண்ட்களுக்கு ரிப்ளை பண்றது, புதுசா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கத்துக்கிடுறது, ஃபேமிலி நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது, என்னென்ன செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி பாக்குறது, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம மனசை விட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணி மனசை ஃப்ரீ பண்ணிக்கிடுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்ம எனர்ஜியை நம்மளே பூஸ்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மொபைல் நோண்டும் போது மட்டும் நேரம் போறதே தெரியாது. 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டு வந்துட்டேன். ஹவுஸ் ஒய்ஃபாவே வீட்லயே இருந்தாலும் நைட்டிலே இருந்தா கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்பப்போ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காஸ்டியூமையும் மாத்திக்கிட்டே இருந்தோம்னா வெளியில போகும்போது நம்ம வியர் பண்ற ட்ரெஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நீட்டா பிளசண்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 30+ ஆனாலே நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் வரும். அதுவும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், நிறைய ஹேர் ஃபால் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாடி ப்ராப்ளத்துக்கு கரெக்டான டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்டால அதை கியூர் பண்ண பாருங்க. இல்ல நம்ம பாடியில கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும்னா ரெகுலரான டாக்டர் செக்அப் மூலமும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் மூலமும் அதை கண்ட்ரோல்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்கின்னையும் ஹேரையும் கேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கின்னுக்குன்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின் எப்படிப்பட்டது, ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா, அதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நீட்டாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற ப்ராடக்ட்டுகளாக யூஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்கின் டைப்பை பார்த்து கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பராக க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நமக்கே நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு குட் ஃபீல் வரணும். ஸோ அதுக்குன்னு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க.
எனக்கு இப்படி ஒரு ஹேபிட் உண்டு. கொஞ்ச நேரம் வெளியில உட்கார்ந்திருந்து ரோட்ட வேடிக்கை பார்க்கறது. கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஈவினிங் டைம்ல ஒரு ரெகுலரான வாக்கிங், ஒரு ரெகுலர் எக்சர்சைஸ் கண்டிப்பா வேணும். உங்க டைம அனுசரிச்சு காலையில கூட நீங்க இத பண்ணிக்கலாம். என்னால வீட்ட விட்டு வெளியில போய் ரெகுலரா வாக்கிங்கோ, ரன்னிங்கோ போக முடியாது. என்னோட மொபைல்ல ஸ்டெப் கவுண்டிங் ஆப் வச்சிருப்பேன். ஜஸ்ட் வீட்ட சுத்தியோ, வீட்டுக்கு முன்னாடியோ நான் நடக்கிறத வச்சு எத்தன ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி, பரவால்ல நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருக்கோன்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன். இது இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வர உள்ள மொத்த கவுண்டிங். நாளைக்கு இத விட ஒரு ஸ்டெப்பாவது கூட வைக்கணும்னு சொல்லி எனக்குன்னு ஒரு கோலும் வச்சிருப்பேன். இது இப்ப கொஞ்ச நாளா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவும், ஸ்ட்ராங்காவும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாவும் ஃபீல் பண்ண முடியுது. இனிமே ஃபுல்லோ ஃபேமிலி டைம். ஃபேமிலி டைமுங்கும்போது நம்ம குட்டீஸ் கூட எவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், நம்ம பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்பா ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட டெய்லி ஈவினிங் கொஞ்ச நேரம் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. எனக்கு அந்த டைம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்பா அவங்களோட அனுபவத்தையும், ஃபேமிலிலேயோ பிஸ்னஸ்லேயோ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் என் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. எனக்கும் மனசு விட்டு பேச ஒரு ஆள் கிடைச்சிருக்குன்ன மாரி புடிச்சு வச்சு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவேன். உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, மேரேஜுக்கு அப்பிறகு அப்பா எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற இந்த ஒரு சில நிமிஷங்கள் எனக்கு அவ்ளோ ஸ்பெஷலா தெரியும். ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஜெசிகா, ஆகாஷ் விளையாடத பார்த்தாலே நம்மளுக்கு ஃபுல்லும் டைம் போறதே தெரியாது. கூடவே பென்னோ, ஜெரியோ கூட சேர்ந்தாங்கன்னா, அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம். அது வைக்கணும். நான் இப்போ ஸ்கூட்டி எடுக்க போறதில்ல. எங்க போற? பென்னு பாய். ஜெசிகாவும் ஆகாஷும் அப்பா கூடயே டியூஷனுக்கும் கிளம்பிட்டாங்க. இவங்க அவங்க வந்த பிறகு தான் டின்னர் வேலையை ஆரம்பிக்கணும். டிவியில எனக்கு பிடிச்ச மாதிரி சாங்கையும் ப்ளே பண்ண விட்டுட்டு இந்த பிளவுஸை இந்த வாரத்துக்குள்ள நான் முடிக்கணும். அதனால டைம் கிடைக்கும் போது ஃபுல்லோ அந்த வேலையும் இடையிடையே பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல குட்டீஸும் ரிட்டர்ன் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன டின்னர் ஸ்பெஷல் தோசை. எங்க வீட்ல பெரும்பாலும் டின்னருக்கு தோசை தான் குட்டீஸ் கேட்பாங்க. மீன் குழம்பு இருந்தா தோசை, பருப்பு குழம்பு இருந்தா தோசை, பொடி வச்சும் தோசை, முட்டை வச்சும் தோசை. இப்படி எங்க வீட்ல ஃபுல்லும் தோசை பிரியர்களாவே இருக்காங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா தோசை கிட்ட தொட்டுக்கிட்டதுக்கு கடையில இருந்து சில்லி சிக்கன் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால சில்லி சிக்கன். என்னவனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபேமிலியா உட்காந்து மூவி பார்க்கலான்னு ஒரு பிளானையும் பண்ணோம். பழைய படம் தான் இருந்தாலும் சுவாரஸ்யமா போகுது. அவங்க மூவியும் பார்த்துட்டு தோசையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்டா குட்டீஸ்க்கு கொடுத்து அவங்க வயிறையும் ஃபில் பண்ணியாச்சு. நான் மட்டும் தோசையும் பார்த்துக்கிட்டு மூவியும் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் டின்னரையும் கொடுத்து முடிச்சாச்சு. மதிய லஞ்ச் முடிச்சதுமே கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பெரிய லெவலில் க்ளீனிங் வேலை ஒன்றும் இல்லை. தோசைக்காக ரெடி பண்ண எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் லைட்டாக ஒரு வைப் பண்ணிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா காலையில் வந்து நான் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ டின்னருக்குள்ள பாத்திரங்கள் மட்டும்தான் அழுக்காவும் இருக்கு. அதையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா கிச்சன் நீட்டாக க்ளீன் ஆயிரும். மற்ற நேரம் சுறுசுறுப்பாக நான் பாத்திரத்தை கழுவினாலும் இந்த நைட் டைம் மட்டும் பாத்திரம் கழுவுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பாத்திரம் கழுவும் போது தண்ணி பட்டு கை நனைஞ்சாலோ இல்லை ட்ரெஸ் நனைஞ்சாலோ கொஞ்சம் நச நசன்னு இருந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் வேலைகளை முடிச்சு தானே ஆகணும். முடிச்சாதான் காலையில் எனக்கு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணியும் விட்டாச்சு. ஆகாஷ் மட்டும் வந்து இடையில கொஞ்சம் காத்த கடிச்சான். ஏன்னா மூவி டைம்ங்கிறதுனால எனக்கு பாப்கார்ன் வேணும் அப்படின்னு. இல்லை கேட்ட பிறகு செஞ்சு கொடுக்காம இருந்தா மனசு கேட்குமா? அதனால பாப்கார்னும் ரெடி.
சிலருக்கு இந்த மூவி பார்க்குற 3 மணி நேரம் வேஸ்ட்டுன்னு தோணலாம். ஆனா நம்ம ஃபேமிலியோட இருந்து கொஞ்ச நேரத்த டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்பெஷலான டைம் தான். அதே மாதிரி கேரம் விளையாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து தான் மூவி டைம்க்கா மாறி இருக்கோம் இன்னைக்கு. மூவி முடிஞ்ச பிறகு தூங்குறதுக்கும் கிளம்பியாச்சு. டெய்லி இதே ரொட்டீன் இதே மாதிரி வேலைகள் இருக்கும்னா இல்ல. இது என்னோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு நாள். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. காலையில 5 மணிலேருந்து இந்த மணி நேரம் வரை கொஞ்சம் பரபரப்பா நானு கொஞ்சம் சுறுசுறுப்பா சூப்பரா முடிஞ்சுது. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துலயும் என்னோட செல்ஃப் கேர்னு ஒன்று இருக்கு. கொஞ்சம் கேர் பண்ணி எஃபர்ட் போட்டா போதும் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடலாம். நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிற வெசலோட டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான கான்செப்டோட வித்தியாசமான ஒரு vlog-ஓட உங்களை மீட் பண்றேன். பாய்.